ராதிகா சரத்குமார் அவர்கள் வெளிநாடு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. எதற்காக அவங்க வெளிநாடு போக போறாங்க? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகையான ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில கால்ல அறுவை சிகிச்சை நடந்திருந்துச்சு. இந்த ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அவங்க இப்ப வீட்ல கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. சரத்குமார் சாருமே முடிஞ்ச அளவு அவங்க கூடவே இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. இதற்கிடையில அவங்கள பத்தின ஏதாவது ஒரு தகவல் டெய்லியும் வெளியாகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, ராதிகா சரத்குமார் மேமுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கால்ல வலி இருந்ததுனால தான் ஆப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இப்பயுமே அவங்களுக்கு லைட்டா அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒரு சில பெயின் இருக்கு அப்படிங்கிறத அவங்க வீட்ல இருக்கவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. உடனடியா சரத்குமார் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாத. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு கால்ல பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா, உடனடியா நம்ம ஃபாரின் போலாம். அங்க இன்னும் நல்லபடியாவே ட்ரீட்மெண்ட் இருக்கும். இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். அட்வான்ஸ்டா நெறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம அங்க போயிட்டு கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு, ஒரு 6 மந்த் கழிச்சு கூட நம்ம மறுபடியும் இந்தியா வந்துரலாம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. மேலும் டாக்டர்ஸ் டீம்ட்டயுமே இந்த ஒரு விஷயத்த பத்தி கன்சல்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாரி அவங்க வலி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரினுக்கு வேணா போலாமா? அங்க இருக்க டாக்டர்ஸ இந்தியா வர வைக்கலாமா? எதுனாலுமே சொல்லுங்க. காச பத்தி யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. இவருகிட்ட டாக்டர்ஸ் டீம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இப்ப வந்துட்டு கண்டிப்பா வலி அப்படிங்கிறது இல்லாம இருக்காது. ஏன்னா ஆப்பரேஷன் முடிஞ்சு ஒரு 1 வீக் தான் ஆகுது. ஸோ வலி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். குடுத்த டேப்லெட்ஸையும் சரி, மெடிசின்ஸையும் சரி ப்ராப்பரா சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல கம்ப்ளீட்டா அவங்க கியூர் ஆகிருவாங்க. இதுக்காகலாம் நம்ம ஃபாரின் போகணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஒருவேளை அந்த மாரி இருந்தா கண்டிப்பா நாங்க சொல்லியிருப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. டாக்டர்ஸோட அந்த ஒரு பேச்ச கேட்டு சரத்குமார் சார் ரொம்பவே காம் டவுன் ஆகியிருக்காரு. இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு பெயின் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஃபாரின் போலாம். அங்க போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி ராதிகா மேம்ட்ட சொல்லியிருக்காராமா. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு நெறைய பேர் நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் ஸ்நேகா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரிதான நோய் பத்தி சமீபத்தில ஒரு இன்டர்வியூல பிரசன்னா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் ஸ்நேகா அவர்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். புன்னகை அரசி அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவங்க. லாஸ்ட்டா விஜய் சாரோட கோட் படத்துல அவங்களுக்கு பேரா நடிச்சிருந்தாங்க. சமீபத்தில வந்திருந்த டிராகன் படத்துலயுமே ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவங்களுக்கு ஓசிடி அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்காமா. இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தா எப்போதுமே அவங்க சுத்தமாவே இருக்கணும்னு நினைப்பாங்களாமா. இதனாலேயே அவங்க வீட்ட 3 முறை சுத்தமா டோட்டலா மாத்தி வச்சிருக்காங்க. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு அப்படிங்கிற மாரி பிரசன்னா சொல்லியிருந்தாரு. அதற்கு ஸ்னேகா மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓசிடி அப்படிங்கிறது ரொம்ப ரேரான நோயெல்லாம் கிடையாது. நெறைய பேத்துக்கு இருக்கு. அவங்களுக்கு இது ஒரு பெரிய நோய் அப்படின்னு தோணாது. சுத்தமா இருந்தா அவங்களுக்கு போதும். ஸோ என்ன சுத்தி இருக்கவங்க நானும் சுத்தமா இருந்தாலே எனக்கு பெருசா தெரியாதுங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்ட்ரஸ் நெறைய பேத்துக்கு இந்த நோய் இருக்கத நம்மளால பார்க்க முடியுது. உங்களுக்கும் ஓசிடி இருக்கா? இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.